திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம் வந்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக தினமும் காலை 5:20க்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே பன்னிரு திருமறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது திருநாவுக்கரசு நாயனாருடைய பாடல்களை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் காலை பொழுதிலே அடியரை கூட்டிய அதிசயம் கண்டோம் என்ற வகையிலே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அடியார் அன்பர்கள் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கி நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். எப்பொழுதும் போல நிகழ்ச்சியை துவங்குவதற்காக திரு பள்ளி எழுச்சி மற்றும் 27 ஆசிரியர் துதியுடன் துவங்குவதை ஒரு முறைமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியை வழிநடத்த ஐயாவையும் ராஜா ஐயாவையை தொகுத்து வழங்கும் அன்புடன் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம் ஐயா. சிவாய நம. திருப்பள்ளி எழுச்சி. கூவின பூங்குயில் கூவின கோழி, குருகுகள் இயம்பின சங்கம், ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு. தேவனல் செறிகழல் தாளினை காட்டாய், திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். சாம்சிவையா. நன்றிங்க. போலியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி. வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊலிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி. கருவூர் தேவர் கலலினை போற்றி, பூந்துருத்தி நம்பிகாட நம்பிகலல் போற்றி. கண்டராதித்தர் கலலடி போற்றி, வேணாட்டடிகள் வெறைகலல் போற்றி. திருவாளி அமுதனார் திருவடி போற்றி, பொருடோத்தம நம்பி பூங்கலல் போற்றி. சேதிராயரடிகள் சீரடி போற்றி, திருமூலநாயனார் திருத்தாள் போற்றி. திரு ஆலவாயுடையார் நிலத்தால் போற்றி, காரை காலம்மையார் பூவடி போற்றி. ஐயடிகள் காடவர் கோணருங்கலல் போற்றி, சேரமான் பெருமாள் சேவடி போற்றி. நக்கீர தேவர் நத்தால் போற்றி, கல்லாட தேவர் கலலடி போற்றி. கவிட தேவநாயனார் கலலினை போற்றி, பரண தேவநாயனார் உற்றால் போற்றி. இளம்பெருமான் அடிகள் இணைத்தால் போற்றி, அதிராவடிகள் அருங்கலல் போற்றி. பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி, நம்பி ஆண்டார் நம்பி நற்றால் போற்றி. செல்வமலி குன்றத்தூர் சேக்கிலார் அடி போற்றி போற்றி. அருள் பெருகு தனிக்கடலும் உலகிற்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும். பொருள் சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் 2 எனவும் புவனம் உய்ய. இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி. தெருள் கலை ஞான கன்றும் அரசும் சென்று செம்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. வாங்க.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையிலே இன்று 143வது நாளாக 44 இல்லையா, 4ஆம் தலைமுறையிலே 11வது பதிகம் பழந்தக்க ராகம் இராப்பண் 2 என்று சொல்லி நாழிகை 33 முக்கால் 36 நாழிகளே இரவு 7:30 மணிலிருந்து 9 மணிக்குள்ள சுத்த சாவேரியிலே பாடக்கூடியது. காவிரியினுடைய வடகரையிலே 51வது தலமாக தஞ்சைக்கு வடக்கே உள்ளது திருவையாறு. இங்கே உள்ள பெருமான் செம்பற்சோதி என்றும், அம்மை அறம்பளர்த்த நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் திருநாவுக்கரசர் பாடத்திலே 385. நன்றிங்க நன்றிங்க. கண்டு தொழுது. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு நாயனார் புராணம் பற்றி செக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை 385. திருச்சிற்றம்பலம். கண்டு தொழுதி வணங்கி கண்ணுதலார் தமை போற்றி கொண்ட திரு தாண்டகங்கள் குறுந்தொகை நேரிசை அன்பின் மண்டு விருத்தங்கள் பாடி வணங்கி திரு தொண்டு செய்தே அண்டர் பிரான் திருவையாறு அமர்ந்தனர் நாவுக்கரச. நன்றிங்க. திருவையாற்றிலே பாடிய பலவேறு பதிகங்கள் திருத்தாண்டகம், திருக்குறுந்தொகை முதலான திருநீர் சிமரபாடல் அதிலே பழந்தக்கராகத்திலையும் பாடியிருக்கிறார். அதனால அண்டர்பிரான் திருவையாறு அமர்ந்தனர் அங்கிருந்த காலத்திலே நாவுக்கரச பெருமான் பாடிய பதிகங்களிலே இதுவும் ஒன்று. விடகிலேன் அடிநாயேன் வேண்டிய கால் யாது ஒன்றும் இடகிலேன் அமணர்கள் தம் அறவுரை கேட்டலமந்தேன் தொடர்கின்றேன் உன்னுடைய தூமலர் சேவடி காண்பான் அடைகின்றேன் ஐயாரற்கு ஆளாய் நான் உய்ந்தேனே. அடைகின்றேன் ஐயாரற்கு ஆளாய் நான் உய்ந்தேனே. மலரும் நினைவுகள் சொல்லி இதுவரை நான் என்ன பண்ண, தமிழருடைய சொல் கேட்டு தெரிந்தேன், அவருடைய அறவுரை கேட்டு அலமந்தேன் என்று சொல்லி கடவுளை காட்டன்னு சொல்லி வெறும் அறத்தை மட்டுமே காட்டினார்கள், ஆனால் கடவுளை காட்டவில்லை. இப்போது நான் ஐயாரற்கு ஆளாய் உய்ந்தேன் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. 2வது பாட்டு செம்பவள திருவுருவம். சாம்பசிவையாவா? நன்றிங்க. செம்பவள திருவுருவர் திகழ் சோதி குலைக்காதர் கொம்பமரும் கொடி மருங்குள் கோள்வலையால் ஒரு பாகர் வம்பவிழு மலர் கொன்றை வளர்சடை மேல் வைத்துகந்த அம்பவள வையாரார்க்கு ஆளாய் நான் உய்ந்தேனே. வம்பவிழு மலர் கொன்றை வளர்சடை மேல் வைத்துகந்த அம்பலவையாரார்க்கு ஆளாய் நான் உய்ந்தேனே. நன்றிங்க. வம்பவிழும் மலர்கொன்றென்று தேன் நிறைந்த கொன்றை மலரை பெருமான் மேலே சூடுவது என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. நனியானே சேயானே. 4ஆம் தர்மல 13வது பதிகம் 3வது பாட்டு. தர்ஷன் கிரண் 3வது பாட்டு 4வது பாட்டு. தர்ஷன் கிரண் வாங்க. நமச்சிவாயா. சிதம்பரம். நனியானே சேயானே நம்பானே செம்பொன்னு துணியானே தோளானே சுண்ண வெண்ணீட்டானே மணியானே வானவர்க்கு மருந்தாகி பிணி தீர்க்கும் அணியானே ஐயார்
ஐயாறு காலாய் நான் உயர்ந்தேனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. ஐயாருக்கு ஆளாய் நான் விந்தேனே. திருவையாற்று பெருமானுக்கு ஆள்னா அடிமையாகுதல்னு பேர், பெருமானுக்கு அடிமையாகுதல்னு பேர். அந்த வகையில நான் அப்ப பெருமானுக்கு ஆளாகி விந்தேன் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து நாலாவது பாட்டு ஊழித்தி. நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம். சவுண்ட் கேட்கலாமா? சவுண்டா பாடுங்க. கிரண். கிரணா கிரண் பாடுறேன். வாய்ஸ் வரல. வாய்ஸ் வரலையா? காது கேக்குதாயா? ரொம்ப கம்மியா கேக்குது. சத்தமா பாட, இல்ல ஒயர் போன் ஹெட்போன் போட்டிருக்கியா? எடுத்துட்டு பாடு பார்க்கலாம். ஒயர் போன் எதுவும் போடுறாங்க ஐயா. மைக்க வாய்கிட்ட வச்சுக்கண்ண, வச்சுட்டு பாடு. ஊழ்த்தியாய் நின்றாய் உள்குவர் உள்ளத்தாய் வாழ்த்தியாய் நின்றாய் வாழ்த்துவர் வாயனே பாழ்த்தியாய் நின்றாய் படர் சடை மேல் பின் பனிமதியம் மாழ்த்தியரங்கு ஆளாய் நான் உய்தேனே. குரல சரியா கேட்கல ராஜா, சரியா ரெக்கார்ட் ஆச்சுன்னு தெரியல. உன்னோட குரல் சவுண்ட் சரியா கேட்கல. அந்த ஹெட்போன் என்ன வச்சிருக்கியா? அது இருந்தா எடுத்துட்டு பாடி இருக்கணும். இன்னொரு முறை பாட முடியுமா? நல்லா சவுண்டா பாடுமா, பாரு, சத்தமா பாடு. சரிங்க ஐயா. ஊழ்த்தியாய் நின்றாய் உள்குவார் உள்ளதாய் வாழ்த்தியாய் நின்றாய் வாழ்த்துவர் பாயனே பாழ்த்தியாய் நின்றாய் பழுசடை மேல் பனிமதியம் ஆழ்த்தியரங்கு ஆளாய் நான் உய்ந்தேனே. இந்த இடத்துல அப்பர் சுவாமி அந்த வேள்வியை பத்தி சொல்றார். ஒன்று ஊழித்தி, இன்னொன்று வாழித்தி, இன்னொன்று பாழித்தி. அது கீழே ஆழித்தி என்பது பெருமான் எல்லாத்துக்கும் ஆதியாகவும் அந்தமா இருக்கிறார். அந்த ஆதியாகவும் அந்தமா இருக்கிற பெருமானை ஆழித்தி என்று சொல்லி அழைக்கிற, அந்த ஐயாற்று பெருமானை அழைக்கிற நம்முடைய நாவுக்கரச பெருமான் 3 வகையான தீயை காட்டுகிறார். ஒன்று ஊழித்தி, இன்னொன்று வாழித்தி, இன்னொன்று பாழித்தி. ஊழித்தி என்பது காட்டிலே செய்யப்படுகிற தீ, ஆன்மாக்களிட வேண்டும் என்று அங்க போய் காட்டுல தவம் செய்கிற காட்டுத்தீ. அப்புறம் இன்னொன்று வாழித்தி என்பது நாடு நலம் பெறுவதற்காக கோயில்களிலும் விழாக்களிலும் செய்கிற நாட்டுத்தீ. அப்புறம் இன்னொன்று பாழித்தி என நம்முடைய வீட்டிலே செய்கிற அந்த சடங்குகளுக்கான வீட்டுத்தி. இதைதான் அவங்க என்ன பண்ணாங்க, வடமொழியில ஆகவனியம், காருகாபத்தியம், தக்கராக்கடை 3 வகையை அவங்க வேற மாதிரி சொல்றாங்க. ஆனால் அது வீட்டுத்தி என்றும் நாட்டுத்தி என்றும் காட்டுத்தி என்று சொல்றத நம்முடைய நாவுக்கரச பெருமான் ஊழித்தி என்றும் வாழித்தி என்றும் பாழித்தி என்றும் சொல்லி, ஊழித்தியாய் உள்குதல், மனதிலே உள்குதல் ஊழித்தி, அது காட்டுத்தி என்று ஆன்மாக்கள் ஈடறுவதற்காக. வாழித்தி என்பது பெருமானை வாழ்த்துவது, உலகம் வாழ்வதற்காக, அது நாட்டுத்தி. அதுக்கப்புறம் பாழித்தி என்பது நம்முடைய வினைகள் பாழ்படுவதற்காக, வாழ்வியல் சடங்குகளை செய்வதற்கான இது என்று சொல்லி நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. இப்படியெல்லாம் பெருமானை தீமுகத்திலே கண்டு வழிபடுவது. வாழ்க. அடுத்து சடையானே சடையடை. 5வது யார் படுத்தது? ஸ்ரீதேவையா. திருச்சிற்றம்பலம். சடையானே சடையிடையே தவழும் தன்மதியானே விடையானே விடையேறி புறம் எரித்த வித்தகனே உடையானே உடைதலை கொண்டூர் ஊர் பழி குழலும் அடையானே ஐயாரற் காலாய் நான் உய்ந்தேனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றியா. அறத்தின் அடையாளமாக விடையிலே ஏறி வந்து
அந்த வெண்தலையாகிய பிரம்ம கபாலத்திலே நம்முடைய ஆணவத்தை பலியேற்கிற பெருமானாக காட்டுகிறார். வாழ்க வாழ்க. நீரானே தீயானே. 6வது பாட்டு. சொக்கி சொக்கம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். நீரானே தீயானே நெடியானே கதியானே ஊரானே உலகானே உடலானே உயரானே பேரானே பிறை சூடி பிணி தீர்க்கும் பெருமான் என்று ஆராத ஐயாற்று ஆளாய் நான் மொய்ந்தேனே ஆராத. திருச்சிற்றம்பலம். பிறை சூடி பிடிதீர்க்கும் பெருமான் என்று நம்ம தன்னை சரணடைந்தாரே தலைமையிலே தாங்கி அவருடைய உடல் பிடியையும் உள்ள பிணியையும் போக்கவல்ல ஐயாரன் என்று பாடுகிறார். கண்ணானாய் மணியானாய். அப்படி கண்ணானாய் மணியானாய் கருத்தானாய் அருந்தானாய் எண்ணானாய் எழுத்தானாய் எழுத்து தோறு இயல்பானாய் விண்ணானாய் விண்ணிடையே புறமிரிந்த வேதியனே அண்ணான ஐயாருக்கு ஆளாய் நான் உயர்ந்தானே அண்ணான ஐயாருக்கு ஆளாய் நான் உயர்ந்தேனே. திருச்சிற்றம்பலம். பெருமான் எண்ணாகவும் எழுத்தாக இருக்கின்றான். என்னுடைய எண் என்பது 1 2 3 என்ற அந்த எண் என்பது வேறு, அது உலகியல். எண்ணுதல் என்பது பெருமானை உள்ளத்திலே நினைத்தல். எழுதுதல் என்பது அதை செயல்படுத்துதல் என்ற வகையில நாம் பெருமானுடைய திருவடிகளை நம்முடைய உள்ளத்திலே நிலைநிறுத்துதல் என்று சொல்லுவார்கள். அதனால எண்ணாகவும் எழுத்தாகவும் இருக்கிறான் என்று சொல்லுது. வாழ்க வாழ்க. எண் என்பது 5 எழுத்தையும், எழுத்து என்பது அவனுடைய திருவடியையும் குறிக்கும் என்று சொல்கிற ஒரு மரபும் உண்டு. வாழ்க வாழ்க. கண்ணானாய் படிச்சோமா? அடுத்து மின்னானாய் உருவானாய். 8வது பாட்டு. அடியேன் படிக்கிறேன். படிங்க. மின் ஆனாய் உருமானாய் வேதத்தின் பொருளானாய் பொன்னானாய் மணியானாய் பொருகடல்வாய் முத்தானாய் நின்னானார் இருவர்க்கும் காண்பரியா நிமிர் ஜோதி அண்ணானே ஐயாரார்க்கு ஆளாய் நான் உயர்ந்தேனே. நின்னாவார் இருவர்க்கும் காண்பரிய நிமிர் சோதி என்று யான் என்ற செருக்குடைய அந்த திருமாலுக்கும் பரமனுக்கும் சோதி வடிவாய் தோன்றினான். கமலனான் முகனும் கார்முகல் நிறத்து கண்ணனும் நண்ணுதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்படா என்ன வியந்தழல் வெளிப்பட்ட எந்தாய் என்ற திருவாசகத்தை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. முத்திசையும் புனல் பொன்னி. திலகவதி அம்மாவாங்க. நம்ம அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். முத்திசையும் புனர் பொன்னே மொய்ப்பவளம் கொழுத்து நுந்த முத்திசையும் புனர் பொன்னே மொய்ப்பவளம் கொழுத்துந்த பத்தர் பல நீர் மூழ்கி பல காலும் பணிந்தேத்த எத்திசையும் வானவர்கள் எம்பெருமான் என இறஞ்சும் அத்திசையம் ஐயாரற்கு ஆளாய் நான் உய்ந்தேனே எத்திசையும் வானவர்கள் எம்பெருமான் என இறஞ்சும் அத்திசையம் ஐயாரற்கு ஆளாய் நான் உய்ந்தேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாய நம. சிவாய நம. சிவாய. பத்தர் பலர் நீர்மூழ்கி பலகாலும் பணிந்தேத்த. பெருமானை எழுந்து நீர் மூழ்குதல் என்பது காலையில எழுந்து குளிச்சுட்டு விபூதி நீர் என்பது நாம் குளிக்கிற அந்த தண்ணீரையும் பயன்படுத்தும், பூசுகிற திருநீற்றையும் காட்டும் என்று சொல்லுவார்கள். வாரியார் சொல்றார், நீரணிந்து நீரணிந்துன்னு. நீர் என்பது இடையினம் போட்டா நாம் குளிக்கிற தண்ணீர், வல்லினம் போட்டா
அது திருநீரு. அதனால இடையினத்திலே இருந்து உலகியல் நிலையிலே நில்லாமல் வல்லினமாகி அருளியல் நீட்டிலே மூழ்கி எழ வேண்டும். அதனாலே நாம் சிறக்கலாம்னு சொல்லுவார் வாரியார் சாமி. அந்த மாதிரி நீரு என்பது 2 வகையிலே குறித்தார். இடையினம் என்பது உலகிலே செலுத்தும், வல்லினம் என்பது அருளியலில் செலுத்தும் என்பார். வாழ்க வாழ்க வாழ்க. கருவறை சூழ் கடலை நன்க. தாமோதர் ஐயா வாங்க. நம்ம திருச்சிற்றம்பலம். கருவறை சூழ் கடல் இலங்கை கோமானை கருத்தழிய திருவிரலால் உதகரணம் செய்துகந்த சிவமூர்த்தி பெருவரை சூழ் வையகத்தார் பேர் நந்தி என்றேத்தும் அறுவரை சூழ் ஐயாரர் காலாய் நான் உய்ந்தேனே. திருவரை சூழ் வையகத்தார் பேர் நந்தி என்றேத்தும் அறுவரை சூழ் ஐயாரர் காலாய் நான் உய்ந்தேனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. பெருவரை சூழ் வையகத்தார் பேர் நந்தி என்று ஏத்தும். நந்தி என்பது வெளியில அந்த விடையல்ல, பெருமான் தான் நந்தி. நம்முடைய தீமையெல்லாம் அழிக்கக்கூடிய நந்தி. அதை சுமப்பதனாலே அதுக்கு நந்தி பேர் வந்துச்சு தவிர அப்ப நந்தி என்பது அந்த விடையாகி அந்த இது அல்ல, வெளியில இருக்கிற அந்த இதுல பெருமானுக்கு தான் நந்தின்னு பேரு என்பதை இங்க அழகா சுட்டி காட்டுகிறார். பெருவகை சூழ் வையத்தார் பேர் நந்தி என்றேத்தும் அறுவரை சூழ் ஐயாரற்கு ஆளாய். இவங்க எல்லாம் நந்தியை பிடிச்சிட்டு அதுக்குதான் எல்லாம் பண்ணுவாங்களே தவிர பிரதோஷத்துல உள்ள சிவலிங்கத்தை கண்டுக்காம விட்டுருவாங்க. ஏன்னா வெளியில தான் அபிஷேகம் ஆராதனை பெருசு பெருசா நடக்கும் பிரதோஷம்ன்ற பேரால. ஆனா உள்ள போத்த சாமிக்கு எதுவும் செய்யறது இல்லை. அந்த மாதிரிலாம் சில பேர் இருக்காங்க. அதனால நந்தி என்பது இறைவனை குறிக்குமே தவிர அந்த நந்தியை குறிப்ப அது பெருமானை சுமந்த காரணத்தினால அதுக்கு நந்தி வருது. அதனால அழகா அந்த பாட்டை சுட்டி காட்டார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 4ஆம் திருமுறையிலே 14வது பதிகமாக பொது என்று போட்டு இருக்கிறது. அது திருப்புகலூரிலே பாடப்பட்டது. தசபுராண தடைவென்று பெருமானுடைய கதைகளை புராணங்களை உள்ள செய்திகளை எல்லாம் திரட்டி தசபுராணம் என்று 10 வகையான புராணங்களிலே உள்ள 10 செய்திகளை சொல்வதாக இந்த பதிகத்தை அமைத்திருக்கிறார். இதற்கான பழம் பஞ்சுரம் பகற்பண் 8ஆக நாழிகை 22ல இருந்து 24க்குள்ள, பகல் 2:24ல இருந்து 3:36க்குள்ள சங்கராபரணம் என்ற ராகத்திலே பாடக்கூடியது. இது இந்த தலமன் திருப்புகலூர். இது காவிரியுடைய தென்கரையிலே 75வது தலமாக தஞ்சை நாகப்பட்டினம் சாலையில் இருக்கிறது. பெருமான் கோணப்பிரான், அம்பாள் கருந்தார் குழலி என்று சொல்லி இதற்கான பெரிய புராண பாடல் 415. நன்றிங்கய்யா. திரு புகழூர் தசபுராணத்து அடைவை இடம் சுட்டும் சேக்கிழார் புராண பாடல் வரிசை 415. திருச்சிற்றம்பலம். ஆருயிரின் திருவிருத்தம் தசபுராணத்து அடைவும் பார்ப்பரவும் பாவநாச பதிகம் பன்முறையும் நேர்பட நின்று அறைகோவும் திருப்பதிகம் முதல் பிறவும் பேர் அருளின் கடல் அளிக்கும் பெருமானை பாடினார். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. பேரருளின் கடல் அளிக்கும் பெருமான் என்று பெருமான் நமக்கு அருளை வாரி வழங்குகிறான் கடல் போல. அதை பயன்படுத்தா நம்ம குறை, பயன்படுத்தா நம்முடைய குறை. அதனால அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுகிறாரு, தசபுராணத்து அடைவு, பாவநாச திருப்பதிகம் முதலிய பல பதிகங்களை நல்ல தன்னுடைய 81வதிலே ஞான நிலையிலே நின்று பாடுகிறார். அதுவரை அவர் சமணத்திலிருந்து இங்க உழவார தொண்டெல்லாம் செய்து கடைசியா திருப்பூர்ல சித்திரை சுவாதியில பெருமானுடைய திருவடிநிலை சேருவதற்கு முன்பாக பாடப்பட்ட இந்த பதிகங்கள் என்று சொல்றார்கள். அதுல இது தசபுராணத்தோட பெருமானுடைய புராணங்கள 10 புராணங்களோட செய்திகளை சொல்றார். முதல் பாட்டுல அவன் விடமுண்ட செய்தி. வாழ்க. பருவரை ஒன்று சுற்றி அரவங்கை விட்ட இமையோர் இறந்து பயமாய் திருநடுமானிரத்தை அடுவான் விசும்பு கடுவான் எழுந்து விதை போய் பெருகிட மற்றிதற்கோர் பிதிகாரமொன்றை அருளாய் பிரானேயனலும் அருள் கொடு மாவிடத்தை எரியாமல் உண்ட
அவன் அண்டர் அண்டர் அரசே அருள் கொடு மாவிடத்தை எரியாமல் உண்ட அவன் அண்டர் அண்டர் அரசே. தேவர்களுக்காக நஞ்சை உண்டு அவர்களுக்கு அமுதை தந்த செய்தியை சொல்கிற பாடல். வாங்க வாங்க. இரண்டாவது வளர்ச்சி அம்மா சிவாய நம. நிறவொளி வெள்ள மண்டி நெடுவண்ட மூட நில நின்று தம்ப மதுவ பரமொரு தெய்வம் எய்த இது வெப்பதில்லை இருபாலும் நின்று பணிய பிரமணுமாலும் மேலை முடியோடு பாதம் அறியாமை நின்ற பெரியோர் பரமுதலாய தேவ சிவானாய மூர்த்தியவன நமக்கோர் சரணே. சிவா திருச்சிற்றம்பலம். திருமாலும் பிரமனும் அடிமுடி தேடுவதற்கான செய்தியை சொல்கிற பாடம். வாழ்க வாழ்க. மூணாவது தர்ஷன் கிரண் வாங்க. மூணாவது பாட்டு தர்ஷன், நாலாவது கிரண் வாங்க. நமச்சிவாய ஐயா. நிமிஷம். திருச்சிற்றம்பலம். காலமு நாள்கள் ஊழி படையா முன்னேக உருவாகி மூவர் உருவில் சாலவுமாகி மிக்க சமயங்களால் உருவாகி தழலும் ஞாலமு மேல்வின்னோ கேழு முண்டி கூறலாயோ நிலைமேல் பாலனுமாயவர்கோர் பரமாய் மூர்த்தி யவனா நமக்கோர் சரணே. திருச்சிற்றம்பலம் ஐயா. காலமும் நாள்கள் ஊழி படையாமுன் அநேக உருவமாய் மூவுருவில் அவன் பிரம்மனும் திருமாலும் அந்த அயன் என்ற அரண் என்று சொல்கிற ருத்தனுமாயிருந்து முத்தொழில் செய்கிறான். அந்த முத்தொழிலுக்கும் உரிய அந்த தெய்வங்களுக்கான மேலான தெய்வம் என்ற வகையில இந்த செய்தியை சொல்கிற பாடல். 6 சமயங்களுக்கும் தலைவனாக அவன் இருக்கிறான், எல்லாத்துக்கும் மூல முழு பொருள் என்ற வகையிலே அமைந்த பாடல் அது. வாழ்க வாழ்க. அடுத்து 4வது பாட்டு நீடுயர் வெண்ணும். நமச்சிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். சத்தமா பாடு ராஜா. சரிங்க ஐயா. நீடுயர் மண்ணும் விண்ணும் நெடு சரியா பாட்டு சவுண்ட் கேட்கல ராஜா. சரியா ரெக்கார்டிங்கே ஆகாது. சவுண்டா பாடுமா? ஆமா. நீடுயர் மண்ணும் விண்ணும் நெடுவேலை குன்றோடு உலகில் எங்கேயோ கணத்துக்காடியில இருந்து பாடுற மாதிரி இருக்குது. பாட்டே சரியா கேட்கல. என்னோட சவுண்ட் கேக்குது அவனுக்கு? கேக்குதுங்க ஐயா. அதே மாதிரி எல்லாம் சவுண்டா பாடு பார்க்கலாம். நீ என்ன பாடுறன்னு யாருக்குமே கேட்கல. கேட்காம இருக்கா? யாராவது கேட்கறா சொல்லுங்க. கேக்குது ஐயா, லேசா கேக்குது. மைக்கு கிட்ட நீடுயர் மண்ணும் விண்ணும் நெடுவேலை குன்றோடு உலகமும் எங்கும் நலிய சூடிய கயிறாகி இமையோர் கண்ணங்கள் துதியொதி நின்று தோழலும் ஓடிய தாரங்கன்றன் உடலம் பிளந்து ஒழியாத கோபம் மொழி அடியாம நடத்து எம்மணலாடி பாதம்
அவை நமக்கோ சரணே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சொல்ல ராஜா. இந்த பாட்டுல வந்து தாரகாசுரனை பற்றி பாடுகிறார். ஓடிய தாரகன் தன் உடலம் பிளந்து ஒழியாத கோபமொழிய ஆடிய மானடத்தான். தாரகாசுரனை வதம் செய்து மானுடம் செய்தான் என்ற புராண செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து முப்புறம் எரித்தது. அஞ்சாவது பாட்டு லலிதா பாலசுந்தரம். திருச்சிற்றம்பலம். ரொம்ப முயற்சி பண்ணி பாடுறாங்க, ஆனா சரியா சவுண்ட் சரியா கேட்கலாம். ஆமா ஐயா, அதுதான் நானும் போன் போட்டு கேக்குறேன் ஐயா. நமசிவாய். அவன் கிரண் பாடுறது சுத்தமா கேட்கவே இல்லை. அதான் நான் சொன்னேன், போன வாட்டி பாடுனது கேட்கல, இந்த வாட்டி பாடுனது கேட்கல எனக்கு. ஆமா ஐயா. திருச்சிற்றம்பலம். பிள்ளைகள் காலையில ரொம்ப முயற்சி பண்ணி பாடுறாங்க, ஆனா அது பதிவான ரொம்ப இருக்கும். நம்ம வயசானவங்க பாடுறதுக்கு குழந்தைகள் பாடுறதுக்கும் இருக்கு. அந்த மழலை சொல்ல கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க ஆர்வத்தை பாடுறாங்க, குரல் வரணும். மைக்ல ப்ராப்ளமா நெட்ல ப்ராப்ளமா தெரியல, போன்ல ப்ராப்ளம் தெரியல. அது எனக்கு கொஞ்சம் சரி பார்க்க சொல்லுங்க, சரிங்களா? நான் சொல்றேன் ஐயா, இப்போ போன் பண்றேன் ஐயா. நிலைவலி இன்றி எங்கும் நிலனோடு விண்ணும் நிதனம் செய்தோடும் புறமூன்று ஆலை நலி வஞ்சியோடி அரியோடு தேவ அரணும் புகத்தான் அருளா கோலை நலி வாலி மூல அறவங்கை நானும் ஆனல் பாய நீரு பூரமா மாலை சிலை கையில் ஒல்க வளைவித்த வல்லல் அவன நமக்கோர் சரணே. மாலை சில கையில் ஒல்க வளைவித்த வல்லல் அவனா நமக்கோர் சரணே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. முப்புறம் எரித்த செய்தி இந்த பாட்டுல சொல்றா. நிலையறி என்றுமெங்கும் நிலனோடு விண்ணும் இதனோடு புறமூன்று நலி என்று சொல்லி முப்புறம் எரி செய்தி. முப்புறமாவது மும்மல காரியம் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து காலனை காலால் உதைத்தது. நீலனன் மேனி. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. நீலனன் மேனி செங்கன் வலை வெள்ளையிற்றான் எரிகேச நேடி வருநாள் காலனன் மாலை கொண்டு வழிபாடு செய்யும் அளவின் கண் வந்து குறுகி பாலனையோட ஓட பயந்து ஈவித்த உயிர் வவ்வு பாசம் விடும் அக்காலனை வீடு செய்த கழல் போது அண்டர் தொழுதுவோது சூடு கடலே. காலனை வீடு செய்த கழல் போதும் அண்டர் தொழுதுவோது சூடு கடலே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. காலானை காலால் வைத்து அவனுக்கும் விடுபட்டு தந்த சிறப்பை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து தக்கையாக வரணி. வாழப்பாடி சித்ரா. வாழப்பாடி சித்ரா. ஐயா திருச்சிற்றம்பலங்க. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். உயர்தவ மிக்க தக்கன் உயர்தவ மிக்க தக்கன் உயர் வேள்விதன்னில் அவியுண்ண வந்த இமையோர் பயமுறு மெச்சனங்கி மதியோனு முற்ற படிகண்டு நின்று பயமாய் அயனோடு மாலும் எங்கள் அறியாமை ஆதி தமியென்றிறைஞ்சி அகல சயமுறு தன்மை கண்ட தளல் வண்ணன் எந்தை கலல் கண்டு கொள்கை கடனே. திருச்சிற்றம்பலங்கய்யா. நன்றிங்கய்யா. தக்கன் செய்த வேள்வியை பத்தி சொல்ற பாட்டு. அதுல பிரமனும் பெருமாளும் வந்து பெருமானிடத்துல தங்களுடைய அறியாமையை சொல்லி வணங்கினார்கள் என்ற செய்தியை சொல்ற. அயனோடு மாலும் எங்கள் அறியாமையாதி
கமியன்றிரஞ்சி என்று சொல்லி அந்த தக்கன் வேள்வியிலே அவன் செய்த குற்றத்துக்காக பெருமாளும் பிரமணம் வந்து பெருமாளத்திலே மன்னிப்பு கேட்ட வகையில அவன் இந்த செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து நெற்றி கண்டுவித்த வரலாறு. பரமேஸ்வரி அம்மா வாங்க. சிவாய நம. யார் பாடுறது? 8வது பாடலுங்க தானுங்க ஐயா. 8வது பாடல் தாங்க. 8வது பாட்டு. நலமலி மங்கை. நலமலி மங்கை நங்கை விளையாடி ஓடி நயன தலங்கள் கரமா உலகினை ஏறுமுற்றும் இருள் மூட மூட இருள் ஓட நெற்றி ஒரு கண் அலர்தர அஞ்சி மற்றை நயனம் கைவிட்டு மடவாலிரஞ்ச மதி போல் அலர்தரு சோதி போல அலர்விட்ட முக்கண் அவனாம் நமக்கு ஓர் சரணே. அலர்தரு சோதி போல அலர்விட்ட முக்கண் அவனாம் நமக்கு ஓர் சரணே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நலமலை கங்கை கங்கை நங்கை விளையாடு மூடி நயனத்தலங்கள் கரமா என்று சொல்லி பெருமானுடைய அம்பாள் வந்து பெருமானுடைய 2 கண்களையும் விளையாட்டாக மூடினாள். அதனாலே உலகம் இருண்டது. அந்த இருட்டை நீக்குவதற்காக அவன் நெற்றிக் கண்ணை திறந்தான் என்ற செய்தியை சொல்கிற செய்தியாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து காமதகனம். கழிபடு காடு தென்றல். ஆண்டாள் அம்மா வாங்க. ஆண்டாள். 9வது பாட்டு. கழைபடு காடு தென்றல். சிவனமையா. நன்றிங்க சிவனம். கழைபடு காடு தென்றல் குயில் கூவ வஞ்சு கலையோனன் தந்து புகழும் மழை வடி வண்ண எண்ணி மகையோனை விட்ட மலரானை தொட்ட மதனன் எழில் பொடி வெந்து வீழ வினையோர் கணங்கரிய எந்திரஞ்சி அகலம் தழல்படும் நெற்றியொன்றை நயன சிவந்த தழல்வண்ணை சரணே. தழல்படும் நெற்றியொற்றை நயன சிவந்தழல் வண்ணத்தை சரணே. சிவா. திருச்சிற்றம்பலம். நந்தியா. முதல் பாட்டுல உலகத்தின் இருட்டை போக்கார் நெற்றிக் கண்ணை விழித்தான் என்று சொன்ன நாவுக்கரசர் இந்த பாட்டுல அந்த நெற்றிக் கண்ணை காமனை எரிப்பதாக பெண்ணான காம தகனத்தை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து தடமலர் ஆயிரங்கள். கணபதி. கணபதி ஐயா வாங்கய்யா. கணபதி ஐயா. இருக்காங்களா? 6, 14, 10. பாரபொய்யாம் சமர்ப்பியாமி. தடமலர் கடமலர் ஆயிரங்கள் ஒன்றே கருணாதரால் உடன் வழிபாடு செய்தே பெருமாய் என்னை பெருமாள் உகந்து மிகவும் குழலடியான் முயன்றே குழல் விட்டனக்க இதயம் விளந்தே
அழல் வழி அழியாழி அவள் கழித்தேன் அவன நமக்கோ சரணே அவன நமக்கோ சரணே. நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க. திருமாலுக்கு அந்த சக்கரம் அளித்த செய்தி. ஏன்னா அடல் வழி ஆழி அவனுக்கு அளித்த அவனா நமக்கு சரண் என்று 1000 மலர் கொண்டு வணங்க அதற்காக பெருமாள் அவருக்கு சக்கரப்படை தந்தான் என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து கடைசி பாட்டு ராவணன் பாட்டு. தடுங்கிய தேர்தலால். செல்வி ராஜம் வாங்க. சிற்றம்பலம் நற்குணையாவது நமச்சிவாய. செல்வி ராஜசேகர். கடுகிய தேர் செல்லாது கையிலாய மீது கருதேலுன் வீரம் ஒழினி முடுகுவதனன்று தன்மமென நின்று பாகன் மொழிவானை நன்று முனியா விடு வென்று சென்று விரைவுற்ற கண்வரையுரெடுக்க முடிதோள் நெடு இன்று வீழ வீரலுற்ற பாதம் நெடு இன்று விற்று வீழ விரலுற்ற பாதம் நினைவுற்ற தென்றன் மனநே நினைவுற்ற தென்றன் மனநே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. இங்க வந்து இது ராவணன் பாட்டு என்று அவன் ராவணன் அந்த கைலாய மலையை அசைத்த செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 6ஆம் தலைமுறையில 15வது பதிகமாக இதுவும் பொதுப்பண் இருக்கும். ஆனா இது பொது என்று போட்டிருக்கோம். ஆனால் திருப்பூந்துருத்திலே பாடிய பாடல் பாவநாச திருப்பதி. ஏற்கனவே தசபுராணம் மாதிரி பாவநாசம்னு பாடியிருக்கிற அதே பாட்டு தான். இதுக்கு 415வது பாட்டு தான். ஆனால் இது அது வந்து திருப்புகலூர்ல எதுன்ற இது திருப்பூந்துருத்தி என்று போட்டிருக்கிறார்கள். இல்ல திருப்புகலூர்ல, இதுவும் திருப்புகலூர் தான் வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? திருப்புகலூர்ல தசபுராணம் திருப்புகலூர் தான் ஐயா. திருப்புகலூர் தான் ஐயா. ஆமாங்க, 3 பாடல் திருப்புகலூரே தான். தசபுராண தடைவும் அந்த அதுக்கப்புறம் பாவநாச திருப்ப அதிலே இருக்கு, அந்த பாட்டல்லே இருக்கு இல்லையா அது. அதனால திருப்புகலூர்ல ஆடிய பதிகம். இங்க பண் வந்து பழம் பஞ்சுரம் பகற்பண் 8 நாழிகை 22 24 மணி 2:24 3:36. ராகம் வந்து சங்கராபரணம் சொல்லுவாங்க. காவிரி தென்கரையிலே 75வது தலமாக தஞ்சை நாகப்பட்டினம் அருகிலே இருக்கிறது. இங்க பெருமான் வந்து கோணப்பிரான், அம்பாள் கருந்தாள் நாழகி. பெரிய புராண பாடல் அதே 415 தான். சொல்லுங்க. 415. நன்றிங்க நன்றிங்க. பட்டற்றோர் சேர் பழம்பதியே என்ற பாடலை இடம் சுட்டி சேக்கலார் பெருமான் அருளிய பதியின் 415. திருச்சிற்றம்பலம். ஆருயிரின் திருவிருத்தம் தசபுராணத்தடைவும் பரவும் பாவநாச பதிகம் பன்முறையும் நேர்பட நின்றரை கூவும் திருப்பதிகம் முதல் பெறவும் பேரருளின் கடல் அளிக்கும் பெருமானை பாடினார். நன்றிங்க. முதல் பாடல். பற்றற்றார் சேர் பழம்பதியை பாசூர் நிலாய பவளத்தை சிற்றம்பலத்தம் திகழ் கணியை தீண்ட கரிய திருவுருவை வெற்றி ஊரில் விரிதுடரை விமலரு கோனை திரை சூழ்ந்த ஒற்றியூரம் உத்தமனை உள்ளத்துள்ளே வைத்தேனே ஒற்றி ஊரம் உத்தமனை உள்ளத்துள்ளே வைத்தேனே. நம்முடைய பாவங்கள் தீர பெருமானை உள்ளத்திலே வைத்து வழிபடுதல் என்ற வகையில அந்த ஒற்றியூர் பெருமானை உள்ளத்திலே வைத்தேன்னு திருப்பூரிலிருந்து ஒற்றி பெருமான் நினைத்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து ஆனைக்காவி சங்கரையாவாங்க. 2வது பாட்டு. சங்கரையா
வராருங்கய்யா வராரு. போற்றி. ஆனைக்காவில் ஆனைங்கினை அணங்கினை ஆரூர் நிலாய அம்மானை காண பேரூர் கட்டியை தானூர் முளைத்த கரும்பினை வானப்பேரார் வந்தேத்தும் வாய்மூர் வாழும் வலம்புரியை மான கைலை மழக்களிற்றை மதியை சுடரை மறவேனே. திருச்சிற்றம்பலம். கைலாயத்தில் இருக்க பெருமான் தான் எல்லா தலங்களும் ஆனைக்காவில் இருக்கிறான், அவன் தான் காணப்பேரூர் இருக்கிறான் என்று வாய்மூரில் இருக்கிறான் என்று தலங்களை எல்லாம் நினைத்து பாடிய பாடல். அந்த தலங்கள் பேரை நினைத்தாலே நம்முடைய பாவங்கள் தீரும். அதனாலே இதற்கு பாவநாசப்பதி என்று சொல்வார்கள், பெரியவர் சொல்வார்கள். வாழ்க வாழ்க. மதியங்கண்ணி ஞாயிற்று. சதானந்தன் ஐயா வாங்க. சதானந்தன் ஐயா. திருச்சிற்றம்பலம். மதியங்கண்ணே ஞாயிற்றை மாயக்கம் தீர்க்கும் மருந்தினை அதிகை மோதூர் அரசினை ஐயாரமர்ந்த ஐயனை அதிகை மோதூர் அரசினை ஐயாரமர்ந்த ஐயனை விதியை புகழை வானோல வேண்டி தேடும் விளக்கினை நெதியை ஞான பொழுதினை நினைந்தேற்கு நெதியை ஞான கொழுந்தினை நினைந்தேற்கும் உள்ளம் நிறைந்ததே. திருச்சிற்றம்பலம். இங்க பெருமானை வேண்டி தேடும் விளக்கினை என்று பாடியிருக்கார். நம்முடைய உடம்பு நம்முடைய ஆணவமாகிய இருளால் ஆகியதுன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த இருளை போக்க பெருமான் நெஞ்சத்திலே விளக்காக இருக்கிறான். அதை தேடி கண்டுபிடித்தால் அந்த இருள் விலகும் என்ற வகையில வேண்டி தேடும் விளக்கினை என்று பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. புறம்பயத்தம் முத்தினை. வந்தவாசி செண்பகவல்லி அம்மா வாங்க. வந்தவாசி செண்பகவல்லி. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கு திருச்சிற்றம்பலம். புறம்பாயத்து எம் முத்தினை புகழூர் இலங்கு பொன்னினை உறைந்த ஓங்கு சிராப்பள்ளி உலகம் விளங்கும் ஞாயிற்றை கரங்கும் அருவி கழுக்குன்றில் காண்பார் காணும் கண்ணானை அறம் சூழதிகை வீரட்டத்து அரிமான் ஏற்றை அடைந்தேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கரங்கு மருவில் கழுக்குன்றை காண்பார் காணும் கண்ணானை என்று கழுக்குன்றத்திலே அவன் உச்சியிலே இருந்து நமக்கு அருள் செய்கிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. கோலக்காவில் குருமணியை. பத்மாவதி அம்மா வாங்க. ஓம் நமச்சிவாயா. கோலக்காவில் குருமணியை குடமூக்கு உறையும் விடமுனியை ஆலம் காட்டில்லம் தேனே அமர சென்னி ஆய்மலரை பாலில் திகழும் பைங்கனியை பரதுரையும் பசும் பொன்னை சூளத்தானே துளையிலியை தோலை குளிர தொழுதேனே சூளத்தானே துணையிலேயை தோலை குளிர தொழுதேனே. நன்றி ஐயா. சோலத்தானை துணையிலேயே. சோலம் என்பது திரிசூலம் என்று நம்முடைய மும்மலங்களை ஒழிப்பதற்காக அவன் திரிசூலம் தாங்கியிருக்கிறான் என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மருகல் உரை மாணிக்கத்தை. சித்ரா வாங்க. கோபால் சரிதா இருக்கீங்களா? வாங்க. ஐயா நான் பாட்டு கேக்குறேங்க ஐயா. சரிம்மா சரி. வாழ்க வாழ்க. அடுத்து
பட்டம்மாள் வாங்க. அம்மா பட்டம்மாள்மா வாங்கம்மா. அப்புறம் கூப்பிடலான்னு. சொல்லுங்க ஐயா. சிவாய நம்மன்னு சரி. எத்தனாவது பாட்டுங்க ஐயா? 6வது பாட்டுமா. 6, 15, 8. 6ஆம் திருமுறை, அந்த 4ஆம் திருமுறை, 4ஆம் திருமுறையில 15வது பதி 8வது பாட்டு. பழம் பஞ்சரம் இருக்கு. மாலை தோறும் வளர்மதியை இல்லம்மா, அது இல்லம்மா. 6வது பாட்டுமா. மருகல் உரை மாணிக்கத்து. கேட்கவே மாட்டேன். இன்னைக்கு புஸ்தகம் தேடி இருந்தேன், ஊருக்கு போயிட்டு வந்ததுனால. நன்றிங்க ஐயா. மருகலுரை மாணிக்கத்தை வலன் சுழியின் மாலையை கருகா ஓரில் கற்பகத்தை காண்டற்கரிய கதிரொளியை பெருவேலூர் எம் பிறப்பிலியை பேணுவார்கள் பெரிவரிய திருவாஞ்சியத்தின் செல்வனை சிந்தையுள்ளே வைத்தேனே. திருவாஞ்சியத்தின் செல்வனை சிந்தையுள்ளே வைத்தேனே. சிவாய நம. பலவேறு தலங்களை எல்லாம் குறிப்பிட்டு மருகல் உறைவாய் வலஞ்சொழியாய் கருகாவூர் பெருவேளூர் திருவாஞ்சம் பல அங்க இருக்கிற பெருமானை எல்லாம் என்னுடைய உள்ளத்திலே வைத்தேன். பெருமானை உள்ளத்திலே வைத்தால் என்னுடைய பாவங்கள் நாசமாகும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. எழிலார் ராச சிங்கத்தை 7வது பாட்டு. செல்வம் அம்மா வாங்க. செல்வம். எழிலாராச சிங்கத்தை ராமேசுரத்து எம் எழில் ஏற்றை குழலார் கோதை வரை மார்பில் ஒற்றாலத்து எம் கூத்தனை நிழலார் சோலை நெடுங்கலத்து நிலாய நித்த மணாளனை அழலார் வண்ணத்து அம்மானை அன்பில் அணைத்து வைத்தேனே. நிழலார் சோலை நெடுங்கலத்து நிலாய நித்த மணாளனை அழலார் வண்ணத்து அம்மானை அன்பில் அணைத்து வைத்தேன். திருச்சிற்றம்பலம். அழலார் வண்ணத்து அம்மான் என்று அழலாகிய செந்தி வண்ணன் சிவனெனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் என்ற அந்த செந்தி வண்ணனை சிந்தையில் அன்பினால் அணைத்தேன். அன்புதான சிவம், அதனால அன்பினால் வைத்தேன். அவன் மேல ஆசைப்படுவதோட அன்பு செய்வது. ஆசை என்பது எதிர்பார்ப்பது, அன்பு என்பது எதிர்பாராது. அதனால அன்பில் அணைத்தேன். அவனிடத்தை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகடல் தொழுதழுவன் என்று பெருமானிடத்திலே எதையும் எதிர்பாராமல் அவன் உதவினாலும் உதவாவிட்டாலும் அவனை வணங்குதல் என்ற வகையில அந்த உறுதிப்பாட்டிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. மாலை தோன்றும் வளர்மதியை. ரேவதி அம்மா வாங்க. ரேவதி. இருக்கீங்களா? நம்ம திருச்சிற்றம்பலம். ஐயா அடியேன் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயா. மல்லிகா 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 வாங்க. மல்லிகா மல்லிகா. இருக்கீங்களா? மல்லிகாமா. மல்லிகா. சிவாய நம. கையை உயர்த்தினாங்க, இப்ப ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அம்மா மல்லிகாமா. ஆத்தூர் மல்லிகாமா. ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. ஸ்ரீதேவ். லைன்ல இருக்கங்க ஐயா. மல்லிகாமா. குரல் வரலையே. பாடுங்க. குரல் வரலையே. இப்ப பேசுறது கேக்கலீங்களா? கேக்குது. கேக்குது. பாடுறீங்களா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. படிக்கிறேங்க ஐயா. 8வது பாடல். பாடி. 8வது பாடல் தாங்க ஐயா. ஆமா ஆமா. மாலை தோன்றும் வளர்மதியை. நன்றி நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருவடியே வணக்கிறேங்க சாமி.
மாலை தோன்றும் வளர்மதியை மறை காட்டுரையும் மணாலனை ஆலை கருமின் சாற்றை அண்ணாமலையும் மண்ணலை சோலை துருத்தி நகர்மேய சுற்றி திகழும் துலங்கிலியை மேலை வானோர் பெருமானை விரும்பால் விளங்கி விளங்கிட்டேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. மேலை வானோர் பெருமானை விருப்பால் விழுங்கி விட்டேனே. பெருமானுடைய எண்ணங்களை நான் விழுங்கி அருள் பெற்றேன் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து சோற்றுத்துறையும் சோதியை 9வது பாட்டு. ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. ஸ்ரீதேவ். சிற்றம்பலம். சோற்று துறையம் சோதியை துருத்தி மேய தூமணியை ஆற்றில் பலன தம்மானே ஆலவாயும் மறுமணியை நீற்றில் பொழிந்த நிமித்தின் தோல் நெய்தானத்தெம் நிலா சுடரை தோற்ற கடலை அடல் ஏற்றை தோலை குளிர தொழுதேனே. திருச்சிற்றம்பலம். நன்றி. தோற்ற கடலை அடலேற்றேன்று என்னுடைய பிறவி கடலை நீக்குகிற பெருமானாக அவன் இருக்கிறான் என்று அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து புத்தூர் உரையும் புரிதனை. சாம்பசிவ ஐயா வாங்க. நன்றிங்க. புத்தூருரையும் புனிதனை பூவனத்தெம் போரேற்றை வித்தாய் மிளலை முளைத்தானை வேள்வி குடியம் வேதியனை பொய்த்தார் புறமூன்றெரித்தானை பொதியில் மேய புராணனை வைத்தேன் எந்தன் மனத்துள்ளே மாத்தூர் மேய மருந்தையே. நன்றிங்க. சிவாயினவர். நம்முடைய பாவங்கள் எல்லாம் நாசமாண்டா பெருமானை நம்முடைய உள்ளத்திலே வைக்க வேண்டும். அதனை வைத்தேன் எந்தன் மனத்துள்ளே மாத்தூர் மேய மருந்தையே பிறை பணிவிற்கும் மருந்தாக அவன் இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. முந்தித்தானே முளைத்தானே. சொக்கி சொக்கம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். முந்தித்தானே முளைத்தானே மூரே வெள்ளேர் ஊர்ந்தானே அந்தி செல்வான் படியானை அரக்கன் ஆற்றில் அழித்தானை சிந்தை வெள்ள புனலாடி செஞ்சொல் மாலை அடி சேர்த்தே எத்தை பெம்மான் எம்மான் என்பார் பாவம் நாசமே எந்தை பெம்மான் என்னம்மான் என்பார் பாவ நாசமே. திருச்சிற்றம்பலம். அடியார்க்கடியேன். அப்ப நம்முடைய பாவங்கள் நாசமாக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை சொல்கிற பாடல். சிந்தை வெள்ள புனலாட்டி செஞ்சொன்பாலை படி சேர்த்தி பெருமானை சிந்தையாகிய அந்த எண்ண புனலிலே ஆட்ட வேண்டும். எண்ணமாகிய நீராலே ஆட்ட வேண்டும். அத புனல் என்று சொல்ல. சிந்தை வெள்ள புனலாட்டி செஞ்சொன்பாலை படி சேர்த்தி பெருமானுக்கு அந்த திருமுறை பாடல்களை பாடி நம்ம இது செய்தால் அதன் மூலமாக பெருமான் நமக்கு அருள் செய்வான். நம்முடைய பாசத்துல நாசமாக்குவான். எந்தை பெம்மான் என என்பான் என்பார்க்கு பாவம் நாசமே. நம்முடைய பாவங்கள் எல்லாம் நாசமாகும். அதனாலே புண்ணியம் சேரும். அந்த புகழூர் புண்ணியனை நாம் அடையலாம். அவனும் புண்ணியன் தானே. அந்த புகழூர் புண்ணியனை நாம் அடைவதற்கு பாவம் நாசமாக வேண்டும் என்ற வகையில நம்முடைய அப்பர் பெருமான் அருளிய அந்த பாடல். வாழ்க வாழ்க என்று சொல்லி மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். பொன்னூசல் பாடி வாழ்த்து. திலகவதி அம்மா வாங்க. பொன்னூசல் படிங்க. திலகவதி அம்மா. எந்த பாட்டுங்க ஐயா? 6வது பாட்டு. மாதாடு பாகத்தன். மாதாடு பாகத்தன். மாதாடு. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. மாதாடு பாகத்தன் உத்தர கோசமங்கை
சதாடு கொன்றை கொன்றை சடையான் அடியாருள் கோதாட்டி நாயனை ஆட்கொண்டு என் தொல் பிறவே சீதோட வண்ணம் திகழ பிறப்பெருப்பான் காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்தன்பான் போதாடு பூன்முலையீர் பொன்னூசலாடமும் போதாடு பூன்முலையீர் பொன்னூசலாடமும். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி. அடுத்து வாழ்த்து. வாழ்த்து சிவசெல்வி ராஜசேகரன் அப்படிங்க. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்ல அக்துரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளொடு பெருந்தகை இருந்ததே. வாழ்க அந்தணர் வானவராணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகன் வாழ்க வெற்பை சீர்திரு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முயில் வழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவன் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசுந்தரியின் எல்லா பிழையும் நினையா பிழையும் நினைந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள் புரிவாய் கச்சியேகம்பனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். இதுகாரும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக தினமும் காலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து அடியார் அன்பர்களின் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 9:50 திருத்தொண்ட தொகையுடன் இனிதே துவங்குவோம். திருச்சிற்றம்பலம். நன்றி. வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றி. இரவு காரைக்கிழமை இருப்பத சிந்தனை. நன்றிங்க. சிவாய நம. நன்றி ஐயா.